ஹாய் கைஸ், வெல்கம் டு மாஸ்டர் பிளஸ்டர். இவன் கேஷ். இன்னைக்கு என்னப்பா வீடியோ போட மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் வீடியோ போட்டிருக்கீங்களான்னு நினச்சினுக்கிறீங்க. அது வந்து ஒருத்தருக்காக போட்டிருக்கேன் வீடியோ. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வீடியோ போயிட்டு பார்த்துருவாங்க, எல்லாருக்கும் தெரியும். என் சேனல் கைவிட்டு போய் 4 நாள் ஆகுது. என்னால் பேச கூட முடியல. யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னு கூட தெரில. ரொம்ப வலிக்குது. 6 வருஷம் உழைப்பு. யார்கிட்டயோ உதவி கேட்டுட்டேன், என்னால் முடியல. எத்தனையோ பேருக்கு சேனல் ஹேக் ஆனால் நான் உதவி பண்ணியிருக்கேன். எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லை. வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்களா? அவர் யாரும் தெரில, யாரோ நல்லா தான் போயிடுச்சு யூடியூப்பு. நான் என்ன பண்ணி வீடியோஸ்லாம் நான் சும்மா பார்க்குறப்போ கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, எஸ்ஆர்எம் சேனலில் ஹேக் ஆகிட்டுது ப்ரோன்னு சொல்லிட்டு. நானும் சும்மா இங்கே செக் பண்ண சொல்லிட்டு நானும் போனேன். போயிட்டு பார்த்தா லோகோ மாறிட்டுக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனால் அந்த ஹோம்னு வரும் பார்த்தீங்களா, அதில் ஒன்றுமே வரல, கண்டென்ட் கூட வரல. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் போனால் நல்லா வருது. அதுக்கப்புறம் உள்ளே போய் தான் அது இப்போ இந்த வீடியோ பார்த்தேன். ஆனால் அவருக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் ஆனால் அழுதுட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான்லாம் நிறைய பேருக்கு என்னது ஐடி ஹேக் ஆகிட்டுக்குதுன்னா நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அந்த நிலைமை எனக்கு வந்துட்டு இருக்கு. அந்த ஹேக்கடு எனக்கு என் ஐடி ஹேக் ஆகிருக்குது. இப்போ யார் எனக்கு ட்ரீட் பண்ண போகிறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்காரு. ஆனால் எப்படி சொல்கிறேன்னே தெரில. நல்லா வருவார் அவர். ஃப்யூச்சரில் நல்ல யூடியூபராக வருவார். அவங்க ப்ளஸ் பண்ணுங்கள். அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எஸ்ஆர்எம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன், யார் ஐடியும் தயவு செஞ்சு ஹேக் பண்ணாதீங்க. நல்லவராக இருங்க ப்ளீஸ். யாருமே ஹேக் பண்ணாதீங்க. ஓகே.